இந்திய மருத்துவ சங்கத்தின் இந்த திருப்பூர் கிளை வாயிலாக நடக்கக்கூடிய இந்த மருத்துவ கருத்தரங்குக்கு பல்வேறு இடங்களில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய மருத்துவ நண்பர்கள் அனைவருக்கும், சக மூத்த மருத்துவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு இந்த நியூட்ரிஷன் சிஎம்இ இதை தொடங்கி வைக்க பெரிதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நியூட்ரிஷன் இஸ் த, மேடம் சொன்ன மாதிரி நியூட்ரிஷன் இஸ் த நீட் ஆஃப் த ஆர். அண்ட் ஒரு வகையில் இது இட் இம்ப்ரூவ்ஸ் அவர் கிரெடிட் ஆர் ஆல்சோ. அண்ட் nutrition is the most important topic when everyone regards their health, as well as it is also the most neglected topic. Reasons may be boring type of teaching or some other unknown reasons. Even though the nutrition is the most important, it is also the most neglected topic that we have to everyone of us will agree. And one more important thing is in the recent era of social media university, I could see two different end of spectrum. One is going for organic group and one another is going for Mathri group. One is for any ailment they want to do with organic. சார் இதுல இயற்கையா மருந்து இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய, தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. அட் த சேம் டைம் எதுக்கு எடுத்தாலும் தூக்கத்துக்கும் மாத்திரை, ஏக்கத்துக்கும் மாத்திரை, எது எடுத்தாலும் எனக்கு ஒரு மாத்திரையை கொடுங்க சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்ட் should not be there, and we have to follow a pragmatic approach. Pragmatic approach அப்படிங்கும்போது ஊட்டச்சத்தும் வேண்டும், மருந்தும் வேண்டும். இப்போ எதை எடுத்தாலும் நம்ம தமிழர்கள் திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரமே வகுத்திருக்கிறாரு திருவள்ளுவர். ஆனா அந்த மருந்து அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 60% 70% உணவை பற்றி தான் பேசியிருக்காரு. அதிகாரத்தின் பெயர் மருந்து, ஆனால் அவர் பேசியிருக்கிறது 60% 70% உணவை பத்தி தான் பேசியிருக்காரு. மீதி 30% மருத்துவ முறைகள் பத்தி பேசியிருக்காரு. அதை நம்ம இறுதியில அதை பத்தி விளக்கமா பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு உணவை பற்றிய ஒரு பாரபட்சமற்ற ஒரு அதே சமயம் ஆழ்ந்து அனுபவித்த ஒரு கற்றறிவோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை நாம் சந்திக்க வேண்டுமானால் அது மருந்தியல் துறையிலும் ஒரு வல்லமை படைத்த ஒரு நல்ல மருத்துவரை நாம் தேடிக்கொண்டிருந்த பொழுது மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா எல்லா விதத்திலும் சகல விதத்திலும் இதற்கு பொருத்தமானவராக தோன்றியமையால் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு இணங்க மருத்துவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர் பன்முக திறமையாளர், அரசு மருத்துவர், துணை பேராசிரியர், அரசு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் துணை பேராசிரியராக இருக்கிறார். சிறந்த he is having a very good rational private practice. ஸோ அரசு மருத்துவத்துறை மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவத்துறையிலும் சக நோயாளர்களுடைய அவருடைய பழகிய அனுபவம் இருக்கிறது. அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர். 7 நூல்களுக்கு ஆசிரியர். அதில் குறிப்பிடத்தக்க நூல்கள் ஆரோக்கியம் 2.0 என்ற நூல் குறைமாவு உணவில் மருத்துவர் ஒருவரால் தமிழில் எழுதப்பட்ட ஆகச்சிறந்த நூல். அதை போலவே நீரிழிவு நோய்க்காக ஒரிஜினல் ஒர்க், இட் இஸ் நாட் அ டிரான்ஸ்லேஷன், ஒரிஜினல் ஒர்க் ஒன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் வந்திருக்கிறது. இன்றளவில் ஒரு மருந்தியல் துறை, அதாவது பார்மகாலஜில ஒரு மொழிபெயர்ப்பு நூலை செய்து கொண்டிருக்கிறார். எண்ணற்ற நூல்கள், நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தால் அவருடைய ஒரு வாரத்துக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாவது ஃபரூக் அப்துல்லா அவர்களிடமிருந்து ஒரு நல்ல தெள்ள தெளிவான ஆட்சுழுக்கு நடையோடு இருக்கக்கூடிய பாரபட்சமற்ற அறிவியல் விழிப்புணர்வு பதிவுகளை நீங்கள் காணக்கூடும். அது மட்டுமல்லாமல் தலை சிறந்த பேச்சாளர், சமூக செயல்பாட்டாளர். நமக்கு தெரிந்து அவர் கஜா நிவாரண புயல், அந்த புயல் நிவாரண விருதுகளை பெற்றுள்ளார். கொரோனா சமயத்தில் அவர் ஆரம்பித்த ஒரு மருத்துவர்கள் குழுமம் என்ற ஒரு குழு இன்றளவும் மருத்துவர்களுக்காக, மருத்துவர்களுடைய துயரங்களுக்காக, மருத்துவர்களுடைய அன்றாட நிகழ்ச்சிகளுக்காக குரல் கொடுத்து கொண்டு வருகிறது. அந்த குழுவில் அடியேனும் ஒரு உறுப்பினர் என்பதில் மிக பெருமையாக கருதுகின்றேன். இவ்வளவு சிறப்பு மிக்க மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா அவர்களை இந்த குறிப்பிட்ட தலைப்பு டீப் டைவ் இன்டு நியூட்ரிஷனல் எசென்சியல்ஸ், அதாவது ஊட்டச்சத்து உணவு குறித்த அதை இன்றியமையாத அந்த அடிப்படை விஷயங்களை குறித்து, அந்த மருத்துவத்தில் உணவியல் என்பது ஒரு ஆழ்கடல். அந்த ஆழ்கடலில் அவர் நீந்தி கண்டெடுத்த முத்துக்களை நம்மிடம் பந்தி வைக்க வந்திருக்கிறார். அவரை உளமோடு நாம் வரவேற்போம்.
நண்பர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு, கார்த்தி அவர்களுக்கு நன்றி. முதலில் இந்த சிறப்பான வாய்ப்பை நல்கிட்ட திருப்பூர் இந்திய மருத்துவ சங்கம், அதன் கிளை தலைவர், உபத்தலைவர், அப்புறம் செக்ரட்டரி, அப்புறம் இந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அருள்நிதி சார் மற்றும் ஐஎம்ஏ வெஸ்ட் ஜோன் அதாவது வைஸ் பிரசிடென்ட் கருணா மேடம் அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கி எனது இந்த முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த சிறப்பான நாளில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா a deep dive into nutritional essentials. அதாவது மேலாப்புல வந்து நீங்க நீச்சல் அடிச்சீங்க அப்படின்னா வந்து அது யூஃபோட்டிக் ஜோன் பேர். சி லெவல்ல நீங்க நீச்சல் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு சில வகை மீன்கள் மட்டுமே உங்கள் கண்களில் படும். இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு போனீங்கன்னா இன்னும் சில வகை மீன்கள், ஹேட்செட் ஃபிஷ், ஷ்ரிம்ப் ஃபிஷ் இதெல்லாம் தெரியும். இன்னும் ஆழத்துக்கு நீங்க போனா மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட வகை மீன்களை வந்து நீங்க பார்க்க முடியும். அது அப்ப வந்து நீங்க வந்து ஆழத்துக்கு நீங்க போகாத வரைக்கும் அந்த மீன்களின் இருப்போ அல்லது அத்தகைய ஒரு உயிரினங்கள் வாழும் பகுதியோ உங்கள் கண்களுக்கு தெரிவதில்லை. அதனால ஒரு நியூட்ரிஷனை வந்து மேல் நோக்கமா பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி தெரியும். இன்னும் வந்து நம்ம கற்ற விஷயங்களையே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இன்னொரு கண்ணாடியை போட்டுக்கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது நாம் கற்ற விஷயங்களே நமக்கு முன்பாக வேறு ஒன்றாக தெரியும். அதற்கு நமக்கு ஆழமான தீர்க்கமான பார்வை தேவைப்படும். எப்படி ஆழ்கடலுக்கு நம்ம செல்லும் பொழுது நமக்கு அதற்குரிய உபகரணங்கள் இதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதே மாதிரி கற்றலில் கூட அன்லேர்னிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆரோக்கியமான விஷயம் இருக்கிறது. அதாவது அன்லேர்னிங் என்றால் என்னென்றால் நம்ம கற்ற விஷயமே தவறாக இருக்கும் பட்சத்தில் அல்லது புதிதாக உருவாகும் இந்த அறிவியல் சூழ்நிலைகள் நாம் கற்ற விஷயங்களை வந்து தவறு என்று கூறிவிட்டால் அதை திருத்தி கொண்டு அதை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி மீண்டும் கற்றல், அந்த நடைமுறை வந்து கற்றலில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன். ஏன்னா வந்து மாற்றம் ஒன்றே மாறாத ஒரு மனித இயல்பாக இருக்கு. நீங்க உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல 9வது கிரகமாக இருந்த புளூட்டோ வந்து 2006 இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. இப்ப வந்து சோலார் சிஸ்டத்துல 8 கிரகம் தான் இருக்கு. நம்ம எல்லாம் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது 9 கிரகங்கள்னு படிச்சிருக்கோம். இப்ப அது 8 கிரகம் ஆகிவிட்டது. அப்போ 8 கிரகமா நம்ம குழந்தைங்க எல்லாம் படிக்கிறாங்க. நம்ம வந்து 9 கிரகம் சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் வந்து லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் அக்கார்டிங் டு வாட் ஆர் ஆல் தி சயின்டிஃபிக் எவிடன்சஸ் தட் ஆர் கேதரிங். ஸோ அதைத்தான் நம்ம இப்போ செய்ய போறோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3 வைட் வெரைட்டிஸ்: கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்து, புரோட்டீன்ஸ் புரதச்சத்து, ஃபேட்ஸ் கொழுப்பு சத்து ஆகிய 3 வகையான சத்துக்கள் இருக்கு. இதுல வந்து எது முக்கியமான தேவை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே கேட்டோம்னா நம்ம எல்லாருமே சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் முதல்ல நம்ம வந்து சொல்ல போறோம். ஆனா நம்ம படித்தது என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் தான் வந்து உடலுக்கான அந்த புனர் நிர்மாணம் செய்வதும் சரி, உடலின் கட்டமைப்பு பாடி பில்டிங்லையும் சரி, செல்ஸ் வந்து ரெஜுவனேட் பண்றதுக்கு, ஒரு டிசீஸ்ல இருந்து திருப்பி ரெக்கவரேட் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே புரோட்டீன்ஸ் தான் தேவைன்னு நம்ம படிச்சாலும் கூட நம்மளுடைய அன்றாட தட்டுல பாத்தீங்கன்னா 90% வந்து கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து சார்ந்த உணவுகள் தான் இருக்கு. ஒரு குயிக் ரீகேப் என்னன்னா வந்து கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் லிபிட்ஸ் இது மூன்றுமே வந்து நமக்கான எனர்ஜி, அதாவது ஆற்றலை தரக்கூடியவையாக இருக்கிறது. ஆனால் உடலை வளர்ச்சிக்கும் உடலுடைய புனர் நிர்மாணத்திற்கும் தேவையான விஷயங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா புரதச்சத்து, கொழுப்பு சத்து, விட்டமின், தண்ணீர், அப்புறம் கூட வந்து தாது உப்புகள் தேவை. அன்றாட நம்மளுடைய முக்கியமான உடல் சார்ந்த அந்த விஷயங்களை வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து சரி பண்றதுல அதுலயும் பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸோட பங்கு பெருசா இருக்காது. புரோட்டீன்ஸ், லிபிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர் தான் இருக்கும். ஸோ எனர்ஜி அப்படிங்கிற ஒரே கான்செப்டுக்காக நம்ம கார்போஹைட்ரேட்ஸை சாப்பிட்றோம். ஆனா அதை அளவாக சாப்பிடுகிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கேள்விக்குரியது. ஸோ பேலன்ஸ்டு டயட் மாடல் என்று உலகம் முழுவதும் எதை ப்ரெஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி கலோரி நீட்ல வந்து 50 to 60%
should come from carbohydrate, 30% may come from fats, and 12 to 20% proteins. இப்படி தான் வந்து நீங்க உலகத்துல எங்க போனாலும் அதோடைய நீங்க நியூட்ரிஷனல் பிளேட் எடுத்து டயட் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுல எங்க பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. கார்போஹைட்ரேட்ஸ்க்கு தான் அந்த அதிகமான ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபேட்ஸுக்கும் ப்ரோட்டீன்ஸுக்கும் ஆல்ரெடி வி ஆர் கிவிங் ஏ வெரி லோ ஷேர். அதனால இது வந்து பேலன்ஸ் டயட்டாக இருக்குமா அப்படிங்கறத நம்மளுக்கு நாமளே கேள்வி கேட்கும். WHO ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் ஹெல்த்தி டயட் 2020 படி கார்போஹைட்ரேட்ஸ் இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு எந்த அப்பர் கட் ஆஃப் கிடையாது. அதே மாதிரி புரோட்டீன் இவ்வளவுதான் சாப்பிடணுங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் அப்டேட்டட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏற்கனவே ஒரு அப்டேட்டட் ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அதுபடி என்ன சொல்றாங்கன்னா 0.8 to 1 கிராம் பெர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட் வந்து புரதச்சத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட்டட் புரோட்டீனுக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆனால் முக்கியமாக கொழுப்பு சத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 30% கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அதுல நிறைவுற்ற கொழுப்பு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதுக்கு வந்து 10% கட் ஆஃப். டிரான்ஸ் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து சிப்ஸ், பர்கர் இந்த மாதிரி எண்ணெயில பொரித்த உணவுகளுக்கு வந்து 1% கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. இதே வந்து நீங்க பாருங்க ஃப்ரீ சுகர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஜீனியாவோ நாட்டு சர்க்கரையாவோ வெல்லமாவோ ஏதோ ஒன்று நம்ம சுகரை ஆட் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய அன்றாட டெய்லி கலோரி இன்டேக்ல 10% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்திற்கு நாம் 2000 கிலோ கலோரி உணவு வந்து டெய்லி சாப்பிட்றோம் அப்படின்னா 200 கிலோ கலோரி வந்து இந்த மாதிரி ஃப்ரீ சுகராக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி 200 கலோரினா 1 கிராம் கார்போஹைட்ரேட் will give 4 கிலோ கேலரிஸ். ஸோ 50 grams per day of free sugar can be consumed in a healthy diet அப்படி சொல்றாங்க. அதாவது நீங்க ஹெல்த்தியான டயட்னு சொன்னாலும் கூட டெய்லி டீஸ்பூன் வந்து நீங்க சுகர் போட்டுக்கலாம் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனமே நமக்கு வந்து பரிந்துரை செய்கிறது. அப்புறம் நமக்கு வந்து சுகர்ல நடக்கிற சண்டைகள் இருக்கு. சுகர்னாலே நமக்கு தெரியும் இட்ஸ் சுக்ரோஸ். சுக்ரோஸ் மீன்ஸ் இட் ஹாஸ் ஃப்ரக்டோஸ் பிளஸ் குளுக்கோஸ். இப்போ இந்த சுக்ரோஸ் வந்து எந்த ரூபத்துல இருந்து வந்தா தான் என்ன? அது வந்து கோகனட் சுகரா இருந்தா என்ன, பிரவுன் சுகரா இருந்தா என்ன, ஒயிட் சுகரா இருந்தா என்ன, நாட்டு சர்க்கரையா இருந்தா என்ன, கருப்பட்டியா இருந்தா என்ன, எப்படி வந்தாலும் அது சுகர் தான். அதுல வந்து ஒரு டீஸ்பூன்ல வந்து 4 கிராம் சுகர் இருக்க தான் போகுது. அப்போ எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் இஸ் பேட் ஃபார் அவர் ஹெல்த், எனி ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீ சுகர் இஸ் பேட் ஃபார் அவர் ஹெல்த்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா நம்ம தெரிய வேண்டியதா இருக்கு. இதுக்கு அடுத்தது நீங்க முக்கியமான கான்செப்ட் என்னன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோடு. நம்ம எந்த ஒரு உணவுப் பொருட்களா இருந்தாலும் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பேசுவோம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் மீன்ஸ் வாட்? இட்ஸ் எபிலிட்டி டு ஸ்விஃப்ட்லி இன்க்ரீஸ் பிளட் சுகர் தான் வந்து பிளட் குளுக்கோஸ் தான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போடுறதுக்கும் ஒரு கேரட்டை கடிச்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கேரட்டை சாப்பிடும்போது ஸ்லோவா சுகர் ஏறும், பிளட் குளுக்கோஸ் ஏறும். அதே ஒரு சாக்லேட்டை உள்ள போட்ட உடனே வந்து பிளட் குளுக்கோஸ் ஏறும். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபார் சாக்லேட் இஸ் சம்டைம்ஸ் மோர் தென் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆஃப் கேரட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைசிமிக் லோடு. கிளைசிமிக் லோடுனா என்னன்னா ஈவன் தோ யூ ஆர் கோயிங் டு கன்சியூம் ஃபுட் விச் ஹாஸ் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் த குவான்டிட்டி ஆஃப் கன்சம்ஷன் தென் ஓவரால் எஃபெக்ட், அதாவது ஓவராலா நீங்க பிளட் சுகர் இன்க்ரீஸ் பண்ற அந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து சேமா தான் இருக்க போகுது. அது அந்த கான்செப்ட் தான் கிளைசிமிக் லோடு. ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸை மட்டுமே வைத்து உணவுகளை வந்து நம்ம நோக்கக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் கிவ் ப்ரையாரிட்டி டு கிளைசிமிக் லோட் ஆல்சோ. இதை அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் 2019 என்ன சொல்றாங்கன்னா நீங்க கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோடு இது ரெண்டுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கிடையாது பிளட் சுகர் கண்காணிப்புல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்க்கும் கிளைசிமிக் லோடுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. கேரட்ஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 47. அதே இது ஒரு நூடுல்ஸ் அது தனியா சாப்பிட்டா கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜஸ்ட் 44. ஆனால் நீங்க 40 கிராம் கேரட் அந்த கார்பை வந்து கேரட் வழியா சாப்பிட்றதும் 40 கிராம் கார்பை வந்து நூடுல்ஸ் வழியா சாப்பிடும் போதும் அளவு பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் வந்து ஜஸ்ட் 1 cup of cooked noodles will have 40 gram of carb, while 6.5 cups of carrots will have 40 gram of carb. அப்போ கிளைசிமிக் லோடு படி பாத்தீங்கன்னா கேரட்ஸ் வந்து 3 தான் லோ வருது. கிளைசிமிக் லோடு படி நீங்க நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் 18, ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ்ல மோரார்லெஸ் சேமா இருந்தாலும் கிளைசிமிக் லோட்ல அதிகம். இதே தான் நம்மளுடைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைசஸ் நம்ம சொல்றாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க மாப்பிள்ளை சம்பா சாப்பிடலாமா, இல்லை கருப்பு கவுனி சாப்பிடலாமா, சீரக சம்பா எடுத்துக்கிட்டா சுகர் குறையுமா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க கிளைசிமிக் லோட வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அளவுல குவான்டிட்டி ஆஃப் கன்சம்ஷனை குறைக்காத வரைக்கும் நீங்க வந்து பிளட் சுகரை வந்து இந்த மாதிரி அரிசிகளை ஜஸ்ட் ஸ்வாப் பண்றதுனால ஒரு பெரிய சேஞ்சஸ் வரப்போறது இல்லை. ஓவராலா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 300 கிராம்ஸ் ரைஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல 100 கிராம்ஸ் ரைஸா மாத்தணும். அது எந்த வெரைட்டி ஆஃப் ரைஸா இருந்தாலும் அது ஒரு விஷயம் இல்லை. கிளைசிமிக் இண்டெக்ஸுக்கு ஓரளவுக்கு தான் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். ஓவரால் குவான்டிட்டி ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் மேட்டர்ஸ் அ லாட்.
தென் கம்ஸ் அவர் ஃப்ரூட்ஸ். நம்ம என்னன்னா WHO வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் கன்சம்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து ஆதரிக்கிறாங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் கூட வந்து ஃப்ரூட்ஸ் கன்சம்ஷனை வந்து ஆதரிக்கிறாங்க. அதுலயுமே வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து முக்கியமா பெர்ரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா சாப்பிடலாங்கிறாங்க. ஆனா நம்மள சில பேருக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா, ஒருவேளை உணவாக அல்லது இருவேளை உணவாக பழங்களை வந்து மாற்றிக்கொள்ளலாம், அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஃப்ரூட்ஸ், ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஹேஸ் குட் சுகர், தட் இஸ் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஃப்ரக்டோஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் இன் மாடரேஷன் எவ்ரி திங் இஸ் ஓகே. ரிகார்டிங் ஃப்ரக்டோஸ் வந்து இன் மாடரேஷன், தட் டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அதுவும் அந்த ஹை கிளைசிமிக் ஃப்ரூட்ஸ் வந்து கட்டாயமா அவாய்ட் பண்ணணும். அண்ட் எனிவே லோ கிளைசிமிக் ஃபுட்ஸ் வந்து ஓகே, பட் அதுவுமே இன் மாடரேஷன் தான். ஏன்னா ஃப்ரக்டோஸுமே அளவுக்கு அதிகமா போகும்பொழுது இட் கேன் ட்ரிகர் இன்சுலின் செக்ரேஷன், இட் கேன் இன்க்ரீஸ் குளுக்கோஸ் இன் அவர் பாடி. ஏன்னா வந்து ஃப்ரக்டோஸ்ல இருந்து நீங்க வந்து குளுக்கோஸா மாறுறதுக்கு நம்ம உடம்புல மெக்கானிசம் இருக்கு. ஸோ ஃப்ரக்டோஸ் இஸ் அண்ட் லிப்போஜெனிக் சுகர். நீங்க ஃப்ரக்டோஸ் மெட்டபாலிசத்தோடைய அந்த லாஸ்ட் பார்ட் பாருங்க, கடைசியா பாத்தீங்கன்னா அசிடைல் கோயில இருந்து ஃபேட்டி ஆசிடா மாறி ட்ரைகிளிசரைடா மாறி ட்ரைகிளிசரைடா நம்மளுடைய லிவர்ல ஸ்டோர் ஆகும். ஸோ ஃப்ரக்டோஸ் வந்து இன்டைரக்டா நீங்க ஃப்ரக்டோஸ் கன்சம்ஷனை எந்த ஃபார்ம்ல இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளுடைய லிவருக்கு வந்து அது ஒரு இஷ்யூவா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஒரு காமன் மித் என்னன்னா, கேண்டு ட்ரிங்க்ஸ் தான் ப்ராப்ளம், கேண்டு ட்ரிங்க்ஸ் ஆர் பேட் அப்படிங்கிறதுல நமக்குள்ளார மாற்று சிந்தனையே இருக்காது. பட் ஈவன் ஃப்ரூட் ஜூசஸ் ஆர் பேட் ஆஸ் வெல். ஏன் அப்படின்னா, நீங்க ஃப்ரூட்ஸை எதுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டா, ஃப்ரூட்ஸை வந்து எல்லாருமே இனிப்புக்காக தான் சாப்பிட்றோம். ஃப்ரூட்ஸ் வந்து இனிப்பா இல்லை அப்படின்னா அதோடைய கன்சம்ஷன் ரேட் வந்து நம்ம நினைச்சாலும் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் நவடேஸ் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரூட்ஸா சாப்பிட்றது இல்லை, எல்லாருமே அதை ஜூஸா குடிக்க பழகிட்டோம். ஜூஸா குடிக்கும் போது என்ன ஒரு இஷ்யூ வருதுன்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகும். ஃப்ரூட்டா சாப்பிடும்போது நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்து அளவு கம்மியா ஃப்ரூட் சாப்பிடலாம். ஆனா அதே இது ஜூஸா மாற்றும் போது வெரி ஈஸிலி வி கேன் ஓவர் கிராஸ் த லிமிட். அண்ட் ஆல்சோ இன் எவ்ரி ஜூஸ் ஷாப்ஸ் தே வில் ஆட் ஃப்ரீ சுகர். எனி ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீ சுகரை கட்டாயமா ஆட் பண்ணி தான் ஜூஸ் போடுறாங்க. ஸோ ஃப்ரக்டோஸ் கூட சுக்ரோஸையும் ஆட் பண்ணி அந்த சுக்ரோஸ்ல இருக்கிற ஃப்ரக்டோஸ் எல்லாம் சேர்ந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸஸையும் ஃப்ரூட்ஸையும் எதுக்காக சாப்பிட்றோங்கிறது இல்லாம அதனால நிறைய தீங்குகள் வருது. ஸோ ஃப்ரூட் ஷுட் பி டேக்கன் இன் மாடரேஷன். ஸோ ரோல் ஆஃப் ஃப்ரக்டோஸ் இன் NAFLD, நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதை வந்து மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் மாத்திருக்காங்க. ஃப்ரக்டோஸை வந்து நீங்க அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது இன்டெஸ்டினல் மியூகோசா அதுல வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டு நேரா லிவருக்கு போய் டி நோவோ லிப்போஜெனசிஸ், உள்ள இருந்து லிவரே அதை வந்து என்ன சொல்ற ட்ரைகிளிசரைட்ஸா மாத்தி அதுவே லிவர்ல ஸ்டோர் பண்ணி அதனால ஃபைப்ரோசிஸ் இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதனால ஈவன் தோ ஃப்ரூட்ஸா இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் அதை வந்து ரொம்ப கட்டைல் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் சேஃப். ஸோ ஈவன் ஃப்ரக்டோஸ் அதிகமாகும் போதும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஹைப்பர் இன்சுலினிமியா ட்ரிகர் ஆகும். அதனால மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ், ஒபிசிட்டி, டைப் 2 DM, ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் அதனால வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹார்மோனல் ஒபிசிட்டின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அதிகமா சாப்பிடும்போது ஹை இன்சுலின் இருக்கும். அந்த ஹை இன்சுலினால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதனால ஒபிசிட்டி வரும். இதுல ஒரு ஃபேட்டி லிவர் வரும். நீங்க கூட வந்து நீங்க என்ன செய்வீங்க, வெயிட்டை குறைக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் அதிகமா சாப்பிட்றேன் அப்படின்னு இறங்குனீங்க அப்படின்னா ஃப்ரக்டோஸ் அதிகமா போகும்போது ஆல்ரெடி ஃபேட்டி லிவரா இருக்கிற ஒரு லிவர், ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற லிவர் மேல இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை போடப்படும். அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ட்ரிகர் ஆகும். ஸோ இன்னும் ஒபிசிட்டி அதிகமாக தான் ஆகும். ரைட். தென் நெக்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னா நம்மளுடைய புரோட்டீன். நமக்கு எல்லாமே தெரியும் புரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்ல 2 வகை இருக்கு, எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல். எசென்ஷியல் வந்து கட்டாயமா பாடியால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இட் ஷுட் பி கிவன் த்ரூ ஃபுட் இன் டெய்லி பேசிஸ். கட்டாயமா டெய்லி நம்ம வந்து உணவுல கட்டாயம் சேர்த்துக்க வேண்டிய எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டி மீட் பேஸ்டு, எக் பேஸ்டு உணவுகள்ல தான் இருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம சொல்ல மறந்துட்டோமா, இல்ல வந்து நம்ம மக்களிடையே இன்னும் விழிப்புணர்வு வரலையான்னு தெரியல. 2019 to 2021 நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5ல என்ன சொல்றாங்கன்னா, அண்டர் 5 இயர்ஸ்ல 32.1% அண்டர் வெயிட்டா இருக்காங்க, 35.5% ஸ்டண்டிங்கோட இருக்காங்க, 19.3% வேஸ்டிங்கோட இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் டெவலப்டு ஆப்பிரிக்கன் நேஷனோட நம்ம வந்து மோசமா இருக்கும். இதை வந்து மால் நியூட்ரிஷனை நம்ம மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் புரோட்டீனுடைய தேவை குறித்து நம்ம வந்து மேடம் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல இருந்தே நம்ம வந்து நியூட்ரிஷனுக்கான தேவைகளை வந்து ஊட்டி வளர்க்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் ஊட்டி வளர்க்கணும், நம்மளுடைய பேஷண்ட்ஸுக்கும் சொல்லணும் புரோட்டீன் எவ்வளவு அவசியமானது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு.
அடல்ட்ஸ்லயாவது புரோட்டீனை ஒழுங்கா சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா அது சர்வேல வந்து 80% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் புரோட்டீன் டெஃபிஷியன்ட். ரெக்வயர்ட் புரோட்டீன் இன்டேக் ஐசிஎம்ஆர் படி என்ன சொல்றாங்க, 0.8 to 1 கிராம் per day எடுக்கணும். An average Indian consumes less than 0.6 grams per day. புரோட்டீன் குவாலிட்டியை வந்து we can access by 3 அமினோ ஆசிட் கம்போசிஷன். அதில் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து டெய்லி ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் படி அதிகமாக இருக்கணும். தென் டைஜஸ்டபிலிட்டி, தட் இஸ் பயோ அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கணும். ஹியூமன் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் இன்டிஸ்பென்சிபிள் அமினோ ஆசிட்ஸை நல்ல ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஹியூமன் நம்மளுடைய பாடி வந்து அதை அப்சர்வ் பண்ணணும். இது எல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. இதுபடி நம்ம புரோட்டீனை வகைப்படுத்தும் பொழுது பயோ அவைலபிலிட்டி இண்டெக்ஸில் நமக்கு தெரியும் ஹோல் புரோட்டீன், கம்ப்ளீட் புரோட்டீன் நம்ம சொல்றது வந்து ஹோல் எக், அதுக்கு 100 மார்க்ஸ். கவுஸ் மில்க்குக்கு 91, எக் ஒயிட்டுக்கு 88. இப்படி கீழே வரும்பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க நான் வெஜிடேரியன் உணவுகள் தான் முதல்ல புரோட்டீன்ல இடம் பிடிக்கும். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து ரைஸ், சாய், வீட், பீன்ஸ், பீனட்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்ற மக்கள் வந்து இந்த கீழே இருந்து சூஸ் பண்ணி நம்ம புரோட்டீன் அதிகமாக சாப்பிட்டுக்கணும். நான்வெஜ் சாப்பிட்ற மக்கள் மேலே இருக்கிற அந்த உணவுகளோட கீழே வெஜிடேரியன் சோர்ஸ் உணவுகளையுமே வந்து ஸ்வாப் பண்ணி அதிகமாக நம்ம சாப்பிடணும். தென் டைஜஸ்டபிலிட்டி படி பார்த்தீங்கன்னா பீஃப், போர்க், சோய் மில்க், எக்ஸ், சிக்கன், டோஃபு இஸ் மேட் ஆஃப் சோய், சிக் பீஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், லென்டில்ஸ், பீனட் பட்டர், ஆல்மண்ட்ஸ் இது எல்லாமே வந்து அமினோ ஆசிட் டைஜஸ்டபிலிட்டியில் பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து புரோட்டீனை பற்றி விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். இதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு நபர் வந்து இந்த சின்ராசு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆகிய நாம் வந்து கார்பு, புரோட்டீனு, வாட்டரு, எல்லாமே வாட்டர் இவ்வளவு குடிக்கணும்போம், அதுக்கப்புறம் அயன் இவ்வளவு சாப்பிடணும்போம், விட்டமின்ஸ்க்காக விட்டமின் ஏன்னா நீங்க வந்து அதுக்கு வந்து சிரப் எடுத்துக்கணும், டிராப்ஸ் குடிக்கணுமோ, புரோட்டீன் கூட நம்ம சொல்லிடுவோம், நம்ம வந்து சாப்பிடணும்னு சொல்லிடுவோம். பட் இந்த ஃபேட்ஸ்ன்னு வந்துட்டா மட்டும் நமக்கு வந்து ஒரு அலர்ஜி, ஒரு ஒவ்வாமை, ஒரு பயம், இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டதாக உள்ளது. ஆனா வந்து பேசிக் ஹியூமன் சயின்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஃபேட்ஸை ஒதுக்க சொல்லுது. ஈவன் WHO கூட டெய்லி 30% ஆஃப் ஃபேட்டை டெய்லி இருக்குதான் சொல்லுது. ஆனா எங்கேயுமே நம்ம வந்து ஃபேட்டை கட்டாயமா சாப்பிடுங்கன்னு எந்த டயட் சார்ட்லயும் இருக்கிறது. டயட் சார்ட்ல பாத்தீங்கன்னா ஃபேட்ஸ் எல்லாமே ஒதுக்கணும் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ ஃபேட் ஃப்ரீ, லோ ஃபேட் இப்படி தான் வந்து கடந்த ஒரு 40 வருட காலமாக நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சரி, 40 வருட காலமாக இப்படி டிராவல் பண்ணி என்னத்தை நம்ம சாதிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஆன்சல் கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் 7 country ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபேமஸ் ஸ்டடி, அது வந்து ஒரு பயாஸ் ஸ்டடி, அதை பண்ணிட்டு என்ன சொன்னாருன்னா டயட்ரி சேச்சுரேட்டட் ஃபேட் இன்டேக் அதிகமாகும் பொழுது பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகுது, அதனால ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட் ஹார்ட் ஹைப்போதிசிஸ் அது ஒன்று உருவாக்கி வச்சிருந்தாரு. பட் இதுபடி என்னன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டும் டிரான்ஸ் ஃபேட்ஸையும் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடுவாங்க. நீங்க சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா டிரான்ஸ் ஃபேட்ஸ் சாப்பிடக்கூடாது. அதாவது முட்டை பப்ஸ் சாப்பிடக்கூடாது, முட்டையும் சாப்பிடக்கூடாது, ரெண்டும் ஒண்ணுமாங்க. நீங்க சேச்சுரேட்டட் ஃபேட்டையும் டிரான்ஸ் ஃபேட்ஸையும் ஈக்குவல்னு சொன்னீங்கன்னா இதுதான் ரெண்டும் ஒண்ணு அர்த்தம். நீங்க முட்டையும் சாப்பிடக்கூடாது, முட்டை பப்ஸையும் ரெண்டையும் ஒன்னாக்குறீங்கன்னு அர்த்தம். அது எப்படி நீங்க குழந்தைங்கள்ல முட்டை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நல்லா வளர்ந்து வந்த ஒருத்தவனை வந்து முட்டை சாப்பிடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அதே மாதிரி குழந்தையில இருக்கும்போது முட்டையை மஞ்சள் கருவோட சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதே வளர்ந்து ஒரு அடல்ட் ஆகி ஒரு 30 வயசுல நம்ம பேஷண்டா வரும்போது அவன்கிட்ட வந்து நீங்க மஞ்சள் கருவோட சாப்பிடாத வெள்ளக்கரு சாப்பிடுன்னு சொல்றது லாஜிக்கா இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சுப்போம். சேச்சுரேட்டட் ஃபேட்ல என்னன்னா இந்த ரெட் மீட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மோஸ்டா பாத்தீங்கன்னா அனிமல் ப்ராடக்ட்ஸா இருக்கும், கூட வந்து இந்த தேங்காய் எண்ணெய் சேர்ந்து. டிரான்ஸ் ஃபேட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம மனுஷனா உருவாக்குறது, எண்ணெயில பொரிச்சது, டீப் ஃப்ரை பண்ணது, அப்புறம் வனஸ்பதி, இந்த மாதிரி ஹைட்ரஜனேட்டட் செய்யப்பட்ட ஆயில்கள், ரீஃபைண்ட் ஆயில்ஸ், இது எல்லாமே டிரான்ஸ் ஃபேட்ஸ் வகை. மோனோ அன்சேச்சுரேட், பாலி அன்சேச்சுரேட்டட்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பிளான்ட்ஸ்ல இருந்து வரும், இதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஓரமா வந்து டயட் ஹார்ட் ஹைப்போதிசிஸ் பார்த்தோம். பட் ரீசெண்ட் எவிடன்சஸ் கடந்த ஒரு 13 இயர்ஸ்ல 2010ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வர்ற எவிடன்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக செய்யப்பட்ட ஆய்வுகள், சும்மா ஒரு சாதாரணமா ஜாலிக்கு செய்யறது இல்ல உப்புக்கு செய்யறது ஆய்வுகள் கிடையாது. இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யப்பட்ட ஆய்வுகள். அதன் அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா ஈவன் தோ யூ கன்சியூம் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், they are not associated with higher CVD or total mortality. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து நீங்க ஃபேட் சாப்பிட்றியா, கார்போஹைட்ரேட் சாப்பிட்றியா, ரெண்டு சேர்த்து சாப்பிட்றியா இல்ல ஒன்னை ஒதுக்கிட்டு ஒன்னை சாப்பிட்றியா, இதை வச்சு உனக்கு வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஈவன் எல்டிஎல் பார்ட்டிகிள்ஸ்லயுமே வந்து குட் எல்டிஎல், பேட் எல்டிஎல்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. குட் எல்டிஎல் வந்து சைஸ் பெருசா இருக்கு, அதனால இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படுறது இல்லை. ஸ்மால் எல்டிஎல் டென்ஸா இருக்கு, அதனால இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து அப்டேட் ஆயிடுச்சு.
ஆனா நம்ம வந்து இன்னும் அப்டேட் ஆகாம நம்ம வந்து முட்டையை வந்து வெள்ளக்கரு சாப்பிடணும்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருந்தா உடனடியா மட்டனை நிறுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம வந்து அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இது பியூர் ஸ்டடிங்கிறது மோர் தென் 1 lakh பீப்புள் வச்சு 18 கண்ட்ரீஸ்ல செஞ்சிருக்காங்க. இதுல நம்ம ப்ரொஃபசர் டாக்டர் விஸ்வநாதன் மோகன் டயபெட்டிக் சென்டர் அவங்களும் பங்கெடுத்திருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, ஹை கார்போஹைட்ரேட் இன்டேக் வாஸ் அசோசியேட்டட் வித் ஹையர் ரிஸ்க் ஆஃப் டோட்டல் மார்டாலிட்டி. அதுல வந்து டோட்டல் ஃபேட் அல்லது டைப்ஸ் ஆஃப் ஃபேட் அதெல்லாம் நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா லோயர் டோட்டல் மார்டாலிட்டி அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டோட்டல் ஃபேட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேட் எதை எடுத்தாலும் சரி, அது கொரோனரி வாஸ்குலர் டிசீஸோ மயோகார்டியல் இன்ஃபெக்ஷனோ அது எதுவுமே எது கூடயும் சம்பந்தமா இல்லை. இன்னும் சொல்ல போனா ஸ்ட்ரோக் வந்து வர்றதை பாதுகாக்கிறதுல இந்த ஃபேட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஸோ குளோபல் டயட்ரி கைட்லைன்ஸை திருப்பி கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பியூர் ஸ்டடி கேட்டு. இன்று செப்டம்பர் 29 வேர்ல்டு ஹார்ட் டே. நம்ம ஃபேட் அப்படின்னாலே கொழுப்பு சாப்பிட்டா நெஞ்சில் அடைச்சிப்போம், கொலஸ்ட்ராலை பார்த்தாலே ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பயந்துட்டு இருக்கோம். பட் கார்டியாலஜிஸ்ட் படிக்கிற இந்த பிரான் வால்ஸ் ஹார்ட் டிசீஸ் இந்த டெக்ஸ்ட் புக்ல 49th சாப்டர்ல இந்த ஆரோ மார்க் கொடுத்திருக்க இடத்த பாருங்க. These findings together with evidence for relatively neutral effects of total saturated fat on coronary heart disease and diabetes. நீங்க சேச்சுரேட்டட் ஃபேட் என்னத்தை எடுத்தாலும் அதுக்கு நியூட்ரல் எஃபெக்ட் தான். இதனால coronary heart disease கூடிச்சுனோ டயபிட்டிஸ் கூடிச்சுனோ குறைஞ்சிச்சுனோ சொல்ல முடியாது. suggested that lean meatsனா என்னன்னா ஃபேட் இல்லாத கட்ஸ் ஆர் நாட் நெசசரிலி ஹெல்த்தியர். அதனால நீங்க ஹையர் ஃபேட் ஆப்ஷன்ஸ்க்கு போய்க்கலாம். கடைசி 4 பாயிண்ட் பாருங்க. பேஸ்ட் ஆன் அவைலபிள் எவிடன்ஸ் அன்ப்ராசஸ்டு மீட்ஸ் கேன் பி அக்கேஷனலி கன்சியூம்ட் 1 or 2 servings per week. ஒரு வாரத்துல 1 அல்லது 2 முறை நீங்க வந்து அன்ப்ராசஸ்டு மீட் சாப்பிடலாம். இந்தியாவில் எங்க ப்ராசஸ்டு மீட் இருக்கு? தமிழ்நாட்டில் ஏது ப்ராசஸ்டு மீட்டு? நம்ம போய் கறிக்கடையில் போய் கறி வாங்கிட்டு வந்து மட்டனை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு சமைச்சு நம்மளே குக் பண்ணி சாப்பிட்றோம். இதுல ப்ராசஸ்டு மீட்டுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால ப்ராசஸ்டு மீட்டுக்காக செய்யப்பட்ட ஆய்வுகள்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அதுல சோடியம் கண்டென்ட் வந்து 400 மடங்குக்கு மேல இருக்குது. அதுதான் பிரச்சனையை உருவாக்குதே தவிர நமக்கு வந்து இது நான் சொல்லல, கார்டியாலஜி டெக்ஸ்ட் புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டை மட்டனை நிப்பாட்டணும் அல்லது ஒரு ஹார்ட் பேஷண்டாவே இருக்கட்டும் அவரை வந்து மட்டனை நிப்பாட்டணும் கோழியை நிப்பாட்டணும் சொல்றதுல ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம தென் எதா இருந்தாலும் நம்ம வந்து காக்ரேன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். எவிடென்ட்லி காக்ரேன் என்ன சொல்றான்னா அந்த கடைசி பாயிண்ட் பாருங்க. there is low certainty evidence that dietary modification to reduce saturated fat intake may cause little to no harm. நீங்க saturated fat intake குறைச்சா அதனால உங்களுக்கு நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது. அதை குறைச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ எக் நியூட்ரிஷன்ல நீங்க ஏன் முட்டையோட மஞ்சள் கருவை நம்ம பெரும்பாலான டாக்டர்கள் வந்து சொல்றது இல்லை அப்படின்னா அதுல இருக்கிற ஃபேட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்டு கொலஸ்ட்ரால் அதுக்காக தான். ஆனால் அந்த மஞ்சள் கருவுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு, விட்டமின் ஏ, பொட்டாசியம், B6, B12 இப்படி நிறைய தேவையான விஷயங்கள்லாம் பேக்ட் ஆகியிருக்கு. இன்னும் சொல்ல போனா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு நியூட்ரியன்ட். ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணி நம்மளுடைய இன்க்ளூடிங் அஸ் நம்ம எல்லாரும் இருக்கிற ஒரு டயட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி ஹை கார்ப், லோ ப்ரோட்டீன், லோ ஹெல்த்தி ஃபேட், ஹை டிரான்ஸ்ஃபேட் டயட். இப்போ நேற்று ஒரு பேஷண்ட்டை சந்திச்சேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிளட் டெஸ்ட் வந்து 10 days பிஃபோர் பண்ணியிருக்காரு. அதில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் 230. அதுல இருந்து மட்டன் சாப்பிட்றத நிறுத்திட்டாரு. ஆனால் என்னை பார்க்க வந்த அன்னைக்கு காலையில வடை சாப்பிட்டு வந்திருக்கேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், வடை சாப்பிடும்போது உங்களுக்கு பயம் வரலையா? ஏன் மட்டனை நிப்பாட்டினீங்கன்னு கேட்டேன். மட்டன் சாப்பிட்டா இன்னும் கொலஸ்ட்ரால் ஏறி நெஞ்சு அடைச்சிடும். ஆனால் வடையை சாப்பிடும்போது அவருக்கு அந்த அச்சமே வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு போதாமை நிலையில தான் நம்ம மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆவரேஜ் சவுத் இந்தியன் டயட் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 300 to 400 grams per day ஆஃப் கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப less than 40 grams per day. நீங்க வந்து பொதுவான மக்கள்கிட்ட விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க எப்போ மட்டன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை சொல்லுவோம். நம்மளுக்கு இருக்கிற நம்மளே வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மட்டன் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல புரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் குறித்து ரொம்ப குறைவான விழிப்புணர்வே பொதுமக்களிடையே நிலவி வருகிறது. ஆனால் நமது உடலுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நம்ம என்னத்தை தான் சாப்பிட்டாலும் உடல் வந்து கார்போஹைட்ரேட்டா எதையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை. லிவர்ல கிளைகோஜன் ஆகவும் நம்மளுடைய ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ல கிளைகோஜன் ஆகவும் ஒரு நாளைக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை தான் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனால் நம்ம வந்து உடம்புல லிபிட்ஸ் ஆகவும் புரோட்டீன் ஆகவும் தான் மெஜாரிட்டி, வாட்டருக்கு மெஜாரிட்டி, அதுக்கப்புறம் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா லிபிட்ஸ் ஆகவும் புரோட்டீன் ஆகவும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் பேட்டர்ன்ல நம்ம தமிழ்நாடும் சரி இந்தியாவும் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியா ஒபிசிட்டி,
இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. டயபெட்டிஸ் மெல்லமா ரொம்ப ஃபாஸ்டா அதிகரிச்சுக்கிட்டே வருது. ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க டயபெட்டிக் ஆகிட்டு வரான். 8 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஓல்டு சில்ட்ரன்லாம் வந்து டைப் 2 டயபெட்டிக் டயக்னோஸ் பண்ற அவல நிலை வந்துட்டு இருக்கு. 8 இயர்ஸ் 12 இயர்ஸ்ல டைப் 1 டயக்னோஸ் பண்ணா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த வயசுல சி பெப்டைட்ல நார்மலா இருந்து டைப் 2 டயபெட்டிக் பண்ற அளவுக்கு பிரச்சனைகள் வருது. அருண் சார் வந்து 5 வயசுல ஒரு பையனுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக் டயக்னோஸ் பண்ணேன்னு சொல்லும்போது ரத்த கண்ணீர் வடிக்கிறதா எப்படின்னு தெரியல. இது என்னன்னா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி எதை சாப்பிடுறதுன்னு தெரியாம, அல்லது நமக்கு சுத்தி இருக்கிற ப்ரெஷர், இதைத்தான் சாப்பிடணும், இதைதான் இவங்கெல்லாம் சாப்பிடுறாங்க, அதனால நமக்கு பேர் ப்ரெஷர்ல எதையோ சாப்பிட்டு நோயை வாங்கி கட்டிட்டு இருக்கோம். ஸோ இந்த கலோரி இன் கலோரி அவுட் மாதிரி ஒரு அவுடேட்டட் மாடல் எதுவுமே இல்லை. அதாவது என்ன கலோரி இன் கலோரி அவுட்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு 2000 கலோரி சாப்பிட்றீங்கன்னா 3000 கலோரி வேலை செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது. ஆனால் நடுவுல குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிறது மாதிரி நடுவுல வந்து ஹார்மோன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஹார்மோன்ஸ்ல முக்கியமான ஹார்மோன் நம்ம வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுல இன்சுலினுடைய முக்கியமான பங்கு இருக்கு. இப்போ நீங்க இன்சுலின் வந்து ரொம்ப அதிகமா பிளட்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஃபேட் வந்து பேர்ன் ஆகாது. ஸோ இன்ஹிபிஷன் ஆஃப் ஃபேட் பிரேக் டவுன், ஸோ ஒபிசிட்டி குண்டாகிட்டே போவோம். ரெண்டாவது, இன்சுலின் பிளட்ல ரொம்ப அதிகமா இருக்கும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால நம்ம எவ்வளவுதான் எனர்ஜியை கன்சியூம் பண்ணாலும் அந்த எனர்ஜியை வந்து செல்ஸ் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாது. அதனால இன்அடிக்வேட் அக்சஸ் டு எனர்ஜி ஃபார் மெட்டபாலிக் நீட்ஸ். அதனாலதான் டைப் 2 பேஷண்ட் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், பசிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா வந்து அவனுக்கு டயர்டாகவே இருக்கும். மினிமைசேஷன் ஆஃப் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எனர்ஜி உள்ள வந்ததை ரெகனைஸ் பண்ணாதான் அதை எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியும். நமக்கு தான் சாப்பிட்டாலே பசிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்புறம் எப்படி என்ன வேலை செய்வான்? அதனால லெத்தார்ஜியா இருக்கும். ஸோ ஹைப்பர் இன்சுலினிமியால இருக்கவன் குண்டா இருப்பான், அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், சோம்பேறியா இருப்பான், திருப்பி விசியஸ் சைக்கிளா ஒபிசிட்டி ஆகிட்டே இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ இதுக்கான வே அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நான் சொல்லலை, அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் வந்து 2019 நியூட்ரிஷன் மெடிக்கல் தெரப்பி ஃபார் டயபெட்டிக் அடல்ட் டயபெட்டிக் அப்படிங்கிறதுல லோ கார்போஹைட்ரேட், வெரி லோ கார்போஹைட்ரேட் ஆகிய 2 டயட்டுகளை வந்து இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. இதுல லோ கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய அன்றாட 80% கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற இந்த சூழல்ல இருந்து ஒரு 45% to 26% குறைச்சோம் அப்படின்னா அதுதான் லோ கார்போஹைட்ரேட். இந்த லோ கார்போஹைட்ரேட்ல வந்து நம்ம பயந்துகிட்டு இருந்த விஷயங்களை சாப்பிட்டுட்டு கூடவே இப்போ நம்ம ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த சீரியல் பேஸ்டு உணவுகள் இருக்கு இல்லையா, சீரியல்ஸ் பேஸ்டு அரிசி, அப்புறம் கோதுமை, மைதா, இந்த விஷயங்களை ஸ்வீட்ஸை கட்டாயமா ஸ்டாப் பண்ணிட்டு இதை சாப்பிட்றது மூலமா HbA1c நல்லா ரெடியூஸ் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுது, பிபி குறையுது, HDL கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரைகிளிசரைட்ஸ் குறையுது. இப்படி சொல்றதுனால ஹார்ட் ஹெல்த் நல்லபடியா சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க. வெரி லோ கார்போஹைட்ரேட் வந்து 20 to 50 கிராம்ஸ் ஆஃப் கார்பு ஒரு நாளைக்கு குறைக்கும் போது இதோட நல்ல எஃபெக்ட் கிடைக்குது அப்படின்னு அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் வந்து அவங்க பேஷண்ட்ஸுக்கு பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னன்னா, கன்சென்சஸ் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கார்போஹைட்ரேட் கொடுக்கறதெல்லாம் ஒத்து வராது. ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட்ஸ் டு ஆல். ஸோ எவ்ரிபடி நீட்ஸ் டெய்லர் மேட் அப்ரோச். அந்தந்த நோயாளி என்ன விரும்புறான், அவன் என்ன சாப்பிட முடியும், அதை வச்சு டெய்லர் மேட் அப்ரோச் பண்ணுங்க. அதுல லோ கார்போஹைட்ரேட் டயட்ஸையும் ஒரு பாயிண்டா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ரெடியூசிங் ஓவரால் கார்போஹைட்ரேட் இன்டேக் will cause most evident for improving glycemia. நீங்க பிளட் சுகரை நல்லா குறைக்கணும்னா ஓவரால் கார்போஹைட்ரேட் அது எந்த ரூபத்துல இருந்து வந்தாலும் சரி குறைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே இது ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்க இடத்த மட்டும் பார்த்தா போதும், இந்த ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் வந்து 20 to 35% ஆஃப் டோட்டல் கேலரி வந்து ஃபேட்ல இருந்து வரணும். அதே இது நீங்க வந்து கார்போஹைட்ரேட்டை நிப்பாட்டிட்டு ஃபேட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா பிளட் சுகர் வந்து பெர்ஃபெக்டா கண்ட்ரோல் ஆகும். கொலஸ்ட்ரால் இன்டேக் வந்து சீரம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் கொரோனரி வாஸ்குலர் ஈவெண்ட்ஸை வந்து அதை அதிகப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே சொல்றது என்னன்னா, கைண்ட்லி ரெடியூஸ் கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ வந்து 300 to 400 கிராம்ஸ் பர் டே கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்றோம், அதை வந்து 100 to 150 கிராம்ஸ் பர் டேயா தயவு செஞ்சு நம்ம எல்லாருமே பேஷண்ட்ஸுக்கு குறைச்சாகணும், நமக்கும் குறைச்சாகணும். அதே கூட அதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்றது அப்படின்னா, ஹெல்த்தி ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கு. நட்ஸ் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, அப்புறம் மீட் இருக்கு. மீட் வந்து நீங்க சிக்கன்ல இருந்து பீஃப் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிட்டுக்கலாம். ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கோம், அதனால ஃபிஷ்ஷை வந்து ஒரு வீக்லி 2 to 3 டேஸ் எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து ஏற்கனவே ஒமேகா 3 அதிகம், அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதனால அதையும் எடுத்துக்கலாம். கீழே வந்து பட்டர், கீ, மயோனைஸ், எக் யோக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒதுக்காம நம்ம வந்து தொடர்ச்சியா சேர்த்துக்கிறது மூலமா நம்ம வந்து ஹெல்த்தியா மாற முடியும்.
சரி, இப்படி மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாடி எப்படி இயங்கும்? கார்போஹைட்ரேட்ஸ்லேயே இயங்கின ஒரு உடம்பு வந்து எப்படி மாறும்? திடீர்னு ஃபேட்ஸுக்கு மாற சொல்றீங்க. விச் ஃபியூல் இஸ் த பெஸ்ட் ஃபார் அவர் இன்ஜின் அப்படின்னா, நீங்க வந்து ஃபேட்ஸை சூஸ் பண்ணுவீங்களா, கார்போ சூஸ் பண்ணுவீங்களோ தெரியாது. ஆனா உடம்பு வந்து ஃபேட்டை தான் சூஸ் பண்ணுது. அது ஏன் சொல்றேன்? கேன் வி சர்வை வித்வுட் ப்ரோட்டீன்? ப்ரோட்டீனே எடுக்காம ஒருத்தவனால வாழ முடியாது. ஏன்னா ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் வந்துடும். ஃபேட் இல்லாம நம்ம வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா, நீங்க இன்டைரக்டா டிரான்ஸ் ஃபேட்டாவது ஃபேட்டை எடுத்துதான் ஆகணும். ஃபேட் இல்லாம வாழ முடியாது. ஏன்னா வித்தவுட் ஃபேட் வி கான்ட் பி ஈவன் மென் ஆர் விமன், பிகாஸ் ஆல் செக்ஸ் ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே ஃபேட்டால ஆனது. எவ்ரி செல் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸோடைய லைனிங் எல்லாமே பிளாஸ்மா மெம்பரேன் ஆனது. பிரெயினே வந்து ஒரு 1.5 கிலோ கொழுப்பு கட்டி தான். ஸோ அது வந்து வாட்டர் இல்லாம நம்மளால வாழ முடியுமான்னு கேட்டா அது எல்லாருமே தெரியும். நம்மளால 70% we are made of water, so we can't survive with water. ஆனா கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாம ஒருத்தன் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா ஆமா, வாழ முடியும். ஏன்னா ஈவன் இஃப் யூ டோன்ட் கன்சியூம் கார்போஹைட்ரேட்ஸ், அவர் பாடி கேன் ப்ரொடியூஸ் ஆன் இட்ஸ் ஓன். நீங்க வந்து ரெட் பிளட் செல்ஸ், ரெட்டினல் செல்ஸ், இதை தவிர மிச்சம் எல்லாமே வந்து பியூரா நீங்க வந்து கார்போஹைட்ரேட் இல்லாம இயங்கக்கூடிய அளவுல உடம்பு படைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு இந்த செல்ஸுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை நம்ம புரோட்டீன் ஃபேட் சாப்பிட்றது, அதை வந்து குளுக்கோனியோஜெனசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா we can make it as a glucose. இது வந்து ஹார்பர்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் பயோகெமிஸ்ட்ரியில நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். ஸோ கேன் அவர் பாடி ரன் வித்தவுட் குளுக்கோஸ்? நீங்க குளுக்கோஸே இல்லாம ஒரு மாரத்தான் ஓட முடியுமா? இல்ல குளுக்கோஸே இல்லாம ஒரு ஸ்பிளிண்டரா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியும். எப்படி அப்படின்னா, நம்ம பாடி வந்து டூயல் எனர்ஜி மோட்ல வேலை செய்யக்கூடியது. ஈவன் குளுக்கோஸ் அண்ட் ஆல்சோ ஃபேட். ஃபேட்டை எரிக்கிறது எப்ப எரிக்க முடியும் அப்படின்னா, when you lower the calorie taken from carbohydrates, our body will switch over to its alternate source of energy system, that is called ketosis. இந்த கீட்டோசிஸ் வந்து நீங்க உணவு வழியா அடைஞ்சிங்க அப்படின்னா அது நியூட்ரிஷனல் கீட்டோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நியூட்ரிஷனல் கீட்டோசிஸ்னா என்னன்னா, when you increase healthy fat consumption and when you moderate amount of protein எடுத்து ஒரு 50 grams carbohydrates குறைச்சிங்கன்னா your body will enter into nutritional ketosis. அந்த nutritional ketosisல பாடி வந்து கீட்டோன்ஸ்ல இயங்க ஆரம்பிச்சோம். ketone bodiesல இயங்க ஆரம்பிக்கும். brain loves ketones. 60% of our human brain is made up of fat. அது எல்லாத்துக்கும் தெரியும். LCHF, இந்த லோ கார்ப் ஹை ஃபேட் டயட் சில்ட்ரனுக்கு கொடுக்கும்போது சீஷர் டிசார்டர் நல்லா கண்ட்ரோல் ஆனதை நம்ம பார்க்கணும். Farook, many people wants you to speak in English. Please speak in English, Farook. Sure, sir. Why ketones are called clean fuel? Everyone know that mitochondria produce clean fuel. Mitochondria are the powerhouse of each cell. So mitochondria leaves too much waste materials when it is allowed to produce energy from glucose. So but when it is forced to make ketones as energy fuel, it produces very mere amount of waste materials when it's allowed to produce energy from ketones. So ketones are clean fuels as well. So every day a South Indian diet starts with sugar added tea with biscuits, and breakfast 4 idlis with chutney, and lunch minimum 250 grams to 300 grams of rice. So 3 to 4 times of rice for sambar, veggies, curd, rasam. Then evening again a cup of tea with sugar and biscuits. Then dinner we end with 4 dosa or chapati, and again a few may take a cup of milk with sugar or a banana. So let's swap. The days should start with no sugar milk tea. And for breakfast, swap 4 idlis with chutney for 3 eggs or 100 grams of groundnuts. If your wallet is very strong, you can swap with almonds. For snacks, cut vada bhaji and add cucumber salad with lemon tea without sugar. For lunch, reduce your 250 grams of rice to less than 100 grams of cooked rice, with 100 to 50 grams of fiber-rich vegetables, with 100 to 150 grams of either meat, chicken, or fish. Evening, a cup of tea without sugar with guava, unripe guava. For dinner, instead of eating 4 dosa or chapati, go for 1 dosa with 2 eggs or 1 chapati with 2 eggs. So now we have known that when you dive shallow, you will be seeing as carbohydrate is the essential for life. Without carbohydrate, you can't survive. When you go little deep, you will be knowing protein is essential for life. But when you dive deep, you will be knowing fat is also essential for life, and even without carbohydrate, you can survive with proteins and fat.
So why do we need dietary fats? For brain development, for source of energy, and certain times help to keep a healthy heart and blood vessels, and to observe vitamin A, D, E, K, which are fat soluble vitamins. You need fat, dietary fat. So by this presentation, we all should know that trans fats are never equal. We should not equate trans fats with saturated fats. Trans fats are bad for health. It is human made, and trans fats are bad for heart, but saturated fats are not. And egg with paratha, which has paratha component, maida and egg, is definitely not equal to eating egg omelette alone. So don't equate a person who is having egg omelette with a person having daily egg with paratha at night. Both are different. And having a chicken breast piece is definitely not equal to having a chicken biryani. Chicken biryani person is eating high carb with high fat. But while a person eating only chicken at night is eating only high protein as well as high fat. He is subtracting and he is substituting with his carb calories with protein calories. So conclusion is high carb, low fat, low protein is pro NCD. That is what present day community is following. High carb, low fat, low protein is pro NCD. Low carb, low fat, low protein, this is what we suggest to our patients, which is unsustainable. High fat in a high carb setting is bad, because eating a chicken biryani or kottu paratha again and again is a high fat in a high carb environment, which is definitely bad. But when you lower your carb and eat adequate protein with adequate healthy fat, it is the need of the hour. So there is a reflex called Semmelweis reflex, which means that is to reject a new evidence or new knowledge because it contradicts established norms, beliefs, or paradigm. We all know that Semmelweis is a Hungarian physician who taught to the world that we should wash our hands before any surgery. But it took more than 6 to 7 decades for medical field to accept his discovery. So if more people were aware of the Semmelweis reflex and actively tried to avoid it, we may accept transformative discoveries much faster. So we all should kindly learn, unlearn and relearn, because change is the only constant. Be flexible and humble to keep changing and moving along. And as Tirukural 948 goes, Noi Nadi, Noi Mudal Nadi, Adatanikum, Vai Nadi, Vai Pache. For every NCD, we should know what is the disease, what is its actual cause. That is, insulin resistance is the actual cause. What is the way to treat that cause is to reduce the carbohydrate what we are consuming and increase our protein and fat intake. இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்தால் நம்மளால வந்து இப்ப இருக்கிற பிரசன்ட் டே NCD எபிடமிக்கை வந்து we can control. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த சிறப்பான வாய்ப்பை எனக்கு நல்கிட்ட திருப்பூர் IMA குடும்பத்தின் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். Thank you, Farook sir, for the simple